السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. ما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم ولو كانوا يعلمون ولو أنهم آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 102, 103வது வசனம். தொடர்ச்சியாக இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை தினந்தோறும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி சூனியம் சம்பந்தப்பட்ட செய்தி. இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரும்பான்மையான விஷயங்களை நான் பார்த்து விட்டோம். இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட செய்தியில் இன்னும் நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு கேள்விதான்: சூனியம் கற்கலாமா கற்கக்கூடாதா? இது மட்டும்தான் நான் பார்க்க வேண்டிய செய்தி. சூனியம் கற்கலாமா கற்கக்கூடாதா என்ற விஷயத்தில் இமாம்களுக்கு மத்தியிலே, முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் உண்டு. பெரும்பான்மையான அறிஞர்கள் சூனியத்தை கற்கக்கூடாது என்பதைத்தான் முன்வைக்கின்றார்கள். இமாம் அபு ஹனிஃபா, இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள், இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா அவர்கள் உட்பட பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து கண்டிப்பான முறையில் சூனியத்தை கற்கக்கூடாது. சூனியத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கின்றார்கள். சூனியத்தை, அதாவது சூனியம் வைக்கக்கூடியவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்து விடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் கற்கக்கூடாது என்பதுதான் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து. ஏனென்று சொன்னால், நாம் கற்கக்கூடிய கல்வி எமக்கு பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காமித்து தந்தது. இது ஒரு பயனற்ற ஒரு கல்வி என்ற அடிப்படையில் உலமாக்கள், பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், கண்டிப்பான முறையில் சூனியத்தை கற்பது என்பது கூடவே கூடாது என்பதாக பதிவு செய்கின்றார்கள். ஆனால் சொற்பமான உலமாக்கள், இந்த சொற்பமான உலமாக்களில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களும் உண்டு. அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், சூனியத்தை கற்பதில் எந்த விதமான பிழையும் அல்ல. அந்த சூனியத்தை கற்பதை கொண்டு அதை அமல்படுத்துவதுதான் பிழை. சூனியத்தை யார் அமல்படுத்துகின்றார்களோ அவர்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்ய சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சூனியத்தை கற்றுக்கொள்ளலாம். எந்த அடிப்படையில் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், என்னென்ன காரணங்களுக்காக கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், இப்படி ஒருவர் சூனியம் ஒருவருக்கு வைத்து விட்டால் அந்த சூனியத்தை விட்டும் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக என்ன செய்து கொள்ளலாம், சூனியத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பார்வையில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் உட்பட சில சொற்பமான அறிஞர்கள் மட்டும் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், சூனியத்தை கற்பதில் எந்த விதமான பிழையும் அல்ல என்பதாக இந்த உலமாக்கள் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. அப்போ கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். எம்மை பொறுத்தளவில் எமக்கு அது தேவையற்ற விஷயம். எம்மை பொறுத்தளவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இப்படிப்பட்டவர்களை கொலை செய்யுங்கள் என்பதாக சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினால், அந்த கருத்து தான் வலுவான ஒரு கருத்தாக உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால், சூனியத்தை கற்பதோ அல்லது சூனியம் சம்பந்தப்பட்ட செய்திகளில் இன்னும் ஆழ்ந்து போவதோ எமக்கு தேவையற்ற விஷயம். சூனியம் சம்பந்தமாக ஒரு கல்வியை, சூனியம் என்பது இதுதான், சூனியம் என்பதை கொண்டு இதுவெல்லாம் இன்னவெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்த முடியும், மனிதர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்த முடியும் போன்ற இதே போன்ற விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, சூனியம் சம்பந்தமாக மேலும் அதிகமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த விதமான ஒரு அவசியமும் முஸ்லிம்களுக்கு அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ சூனியம் என்பது கற்பதில் எந்த விதமான அவசியமும் இல்லை என்பது நமக்கு தெரிந்துவிட்டது. கடைசியாக இன்னொரு விஷயமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சூனியத்தினுடைய சட்ட விளக்கம். சூனியம் சம்பந்தமாக சரி, இதெல்லாம் செய்திகள் தெரிஞ்சாச்சு. அப்போது சூனியம் சம்பந்தமாக
தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசியாக ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சூனியம் வைக்கப்பட்ட பொருட்களை தொடலாமா தொடக்கூடாதா, சூனியத்திலிருந்து எவ்வாறு நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது, சூனியம் ஒருவர் எமக்கு வைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த சூனியத்திலிருந்து எவ்வாறு நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது, அந்த சூனியம் வைக்கப்பட்ட பொருட்களை தொடலாமா தொடக்கூடாதா, அந்த சூனியம் வைக்கப்பட்ட பொருட்கள் சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியிலே அதை எடுத்து செல்லலாமா எடுத்து செல்லக்கூடாதா, இதே போன்ற விஷயங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இருக்கின்றார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது அல்லவா, அந்த சூனியம் வைக்கப்பட்ட பொருட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பொருட்களை இப்பொழுது நாம் திறந்து பார்ப்பது கூடுமா, திறந்து பார்க்கலாம் தானே என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஆயிஷா, இந்த சூனியத்தை விட்டும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், என்னை பாதுகாத்து விட்டான், இதற்கு மேல் இதை திறக்க வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்னால், இதை திறந்தோம் என்று சொன்னால் அதன் மூலம் மக்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் வன்மத்தை ஏற்படுத்தி விடுவானோ என்று நான் என்ன செய்கின்றேன், அஞ்சுகின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே 6063வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப என்ன விளங்குகின்றது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றதன் காரணத்தினால் அந்த ஒரு வஸ்துவை, அந்த ஒரு பொருளை என்ன செய்யவில்லை, பிரித்து பார்ப்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிரித்து காட்டுவதற்கு முன் வரவில்லை. இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த பொருளை பிரிப்பதை கொண்டு வேறு சில விளைவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதையும் இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்போ முடிந்த அளவிற்கு அதை தொடுவதோ அதை பிரிக்காமல் இருப்பதோ எமக்கு சிறந்ததாக இருக்கும். தேவை ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த சூனியத்திலிருந்து நாம் விடைபெறுவதற்கு அதை திறந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்தது என்று சொன்னால், அதை பிரித்து பார்ப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நன்றாக கவனித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்து விட்டான், என்னை பாதுகாத்து விட்டான், எனக்கு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். அப்போ எமக்கு அதிலிருந்து விடை கிடைக்கவில்லை என்று சொன்னால், அது என்ன சூனியம், சில சூனியங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கேள்விப்பட்டதை வைத்துத்தான் இது என்ன சூனியம் என்று அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருட்களை தெளிவாக பார்க்க வேண்டும் என்பதாக சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்காக என்ன செய்து கொள்ளலாம், அதை பிரித்து பார்ப்பதில் எந்த விதமான பிழையும் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்போ கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்று இன்னொரு கடைசியான செய்தி என்னவென்று சொன்னால், அந்த சூனியம் வைக்கப்பட்ட விஷயத்திலிருந்து எப்படி நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வது. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தாபியம், அவர்கள் தங்களுடைய விரிவுரையிலே பதிவு செய்யும் பொழுது, அதாவது இந்த செய்தியும் கூட நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அல்ல. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பாபிலோனில் இருந்து வந்த 2 நபர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களிடம் சூனியத்தை கற்று வைத்திருந்த அந்த மக்களிடம் நேரடியாக கேட்டதில் அந்த மக்களில் நம்பிக்கைக்குரியவர்களில் சில மக்கள் சொன்ன கருத்தை இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது என்ன சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், 7 இழந்த இலைகள், இழந்த மரத்தினுடைய இலைகள் இருக்கின்றது அல்லவா, இந்த 7 இழந்த இலைகளை ஒன்றாக எடுத்து அதை அரைத்து தண்ணீரில் கலந்து அதற்கு பின்னால் அந்த தண்ணீரில் ஆயத்துல் குர்சியை ஓதி அதை அந்த தண்ணீரில் ஒரு பகுதியை குடித்துவிட்டு மேலும் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு தன்னுடைய மேல்களில் ஊற்றிக்கொள்வது, அதாவது அதை கொண்டு குளித்துக் கொள்வது சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தரும் என்பதாக நம்பிக்கை இல்லை. அதாவது பொதுவாக யூதர்கள், அவர்களை நாம் நம்புவது முடியாது, அவர்கள் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டும் என்றால் மாற்றி பேசக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட யூதர்களில் இருக்கக்கூடிய இவர்களுடைய பார்வையில் நம்ப தகுந்தவர்கள் சொன்ன விஷயம்தான் இது. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, இந்த ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. இந்த 7 இழந்த இலைகள் சம்பந்தப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு சொன்னார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களில் ஒருவர் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தஅவ்வித், அதாவது முஅவ்விதாத் என்று சொல்வார்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களையும் ஆயத்துல் குர்சியும், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த 2 சூறாக்களை தவிர
வேறு எதையும் என்ன செய்ய மாட்டார், சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவர் ஓத மாட்டார் என்று. அப்ப என்ன அர்த்தம், இந்த 2 சூறாக்களைத்தான் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெற விரும்புவர் என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும், வேறு எதையும் ஓதக்கூடாது என்ற அர்த்தம். இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இதே போன்றுதான் ஆயத்துல் குர்சியும். அப்ப என்ன விளங்குகின்றது, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி, இந்த 3ஐ தான் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டியவர் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அப்போ அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவேளை சூனியம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு பிராயச்சித்தங்களும், அதாவது அதிலிருந்து விடைபெறுவதற்கு அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்படவில்லை, எந்த விதமான விஷயங்களும் சொல்லப்படவில்லை. குர்ஆனை நம்பி, குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களின் மீது ஈமான் கொண்டு, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி, இந்த 3ஐயும் ஓதுவதே ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் அந்த சூனியத்தினுடைய தீங்கிலிருந்தும் எமக்கு பாதுகாப்பு பெற்று தரும் என்பதை இந்த செய்தியிலிருந்து எம்பால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவுதான் சூனியம் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பெரும்பான்மையான விஷயங்களை நாம் என்ன செய்து விட்டோம், பார்த்து விட்டோம். அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் ரப்புல் என்ன சொல்லி காட்டுகின்றான், யார் ஒருவர் இப்படிப்பட்ட விஷயங்களை வாங்கி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்தார்களோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வதை கொண்டு அவர்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை பகரமாக அவர்கள் விற்று விட்டார்களோ, அவர்கள் தெளிவான முறையில் அவர்கள் வழிகெட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகு லமஸூபத்தும் மின் இன்தில்லாஹ், அவர்கள் ஒருவேளை மீண்டும் ஈமான் கொண்டு, அவர்கள் ஒரு மேரி அல்லாஹ்வை அச்சம் கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால், நடக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலவ் கானூ யஅலமூன், அவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் இதை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், அதாவது அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப ஆரம்பித்து விடுவார்கள் என்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய 103வது வசனத்தையும் சொல்லி முடிக்கின்றான். அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு தான். இந்த 102 இந்த 103வது வசனத்தை தான் தொடர்ச்சியாக இந்த சூனியம் சம்பந்தப்பட்ட செய்தி, சுலைமான் நபி என்று ஒரு நாம் ஆரம்பித்தோம். அப்போ இந்த சுலைமான் நபியுடைய செய்தியிலிருந்து இதுவரை வந்த செய்தி எல்லாம் ஒரு 2 வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன தகவல்களை சொல்லி காட்டுகின்றார் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனுடைய கல்வியை முழுமையாக கொடுத்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக இன்ஷா அல்லாஹ். ஹதா மினல் முஃமினீன இதில் அகுலி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.